ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 36 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு பட்டி அட்டாச் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3 டாட் ப்ளவுஸில் எப்படி பட்டி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். இது நார்மல் பிரின்சஸ் கட்டை விட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. சில்க் சாரியோட ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மீட்டர் காட்டன் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். இது பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸு. இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச்சு, ஒரு 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 14 இன்ச்சாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ½ இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டுடலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். இது சீம்க்கும் சேர்த்து. ஆர்ம் ஹோல் லென்த்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். 1.5 இன்ச் மார்ஜின்காக ப்ளஸ் 1 இன்ச் வந்துட்டு இப்போ பிரின்சஸ் கட்காக ஆட் பண்ணிக்கோங்க. எல் கார்னரில் 1 இன்ச் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் 15 இன்ச்சு, ஸோ எனக்கு 7.5 இன்ச் வரணும். செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். 34 இன்ச்சு, ஸோ 8.5 இன்ச் வரும். 1.5 இன்ச் மார்ஜின்காக. இப்போது வேஸ்ட் ரவுண்டையும் செஸ்ட் ரவுண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டிக்கு மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே சீம்லேருந்து எடுத்தால் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் நம்ம பட்டி கட் பண்ண போகிற மெஷர்மெண்ட்டு. அடுத்தது நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் 2.75 இன்ச்சு, லென்த்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சு கிட்ட நான் வித்து வந்துட்டு 3 இன்ச் வச்சுருக்கேன். ப்ளவுஸில் பேக் சைடு நான் நாட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2.75 இன்ச் எடுத்துருக்கேன் நெக் வித்து. ஃப்ரண்ட் நெக் டிசைன் ஒரு சிம்பிளாக யூ ஷேப்பில் கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது பிரின்சஸ் கட் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். 36 சைஸுக்கு 10 இன்ச் எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு கர்வாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம கட் பண்ணிடுவோம். அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸஸாக 1.5 இன்ச் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைக்கும் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். பிரின்சஸ் கட்டு. அண்டர் பெஸ்ட்டில் பட்டி எப்போவும் ஒரு கர்வாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு 0.5 இன்ச் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி சைட் ஜாயின் கிட்டையும் ஒரு 1/4 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கர்வாக வரைஞ்சிக்கிறேன். இப்போது பிரின்சஸ் கட்காக செஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரைஞ்சோம் இல்லையா, அதையும் வேஸ்ட் ரவுண்டில் கீழே வரைக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த 3 பீஸ் பிரின்சஸ் கட்டில் இருக்க சின்ன ப்ராப்ளம் என்னென்னா தனித்தனியாக 2-3 பீசஸ் இருக்கும். இதை கரெக்டாக அட்டாச் பண்ணணும். லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்க போகிறேன். அதனால் சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தில் நெக்கை கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நெக்கை அடித்து திருப்பிக்கிறேன். இல்லை நான் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க. நெக் லைனில் தையல் போட்டேன். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் மேலேயே விழுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் நீட்டாக டர்ன் ஆகும். இப்போது லைனிங் கிளாத்தை பேக் சைடில் திருப்பிட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்க சென்டர் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடில் வர பிரின்சஸ் கட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு தடவை கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. பிரின்சஸ் கட்டை நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல. அதனால லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட்டையும் சென்டர் பார்ட்டையும் இப்போ அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த பிரின்சஸ் கட் கர்வ்லேயே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பிரின்சஸ் கட்க்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது பட்டி அட்டாச் பண்ணிடலாம். பட்டியை சென்டரில் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் 3 டாட் ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். 3 கிளாத் வச்சுட்டு ஒரு லைனிங் 2 மெயின் ஃபேப்ரிக் வச்சு அடித்து கூட திருப்பலாம். பட்டி தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேய்ங்க. லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த 3 இன்ச் எங்கே வருதோ அதை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ எனக்கு டோட்டலாக 15.5 இன்ச் இருக்குது. பட்டி ஜாயின் பண்ணுறக்கு ஒரு 1 இன்ச்சு, ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச், வேஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறக்கு ஒரு 0.5 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 2 இன்ச்சு சீமுக்கு போச்சுன்னா 13.5 இன்ச் இருக்கும். நம்ம ப்ளவுஸோட ஹைட் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சீமுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் பட்டி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம்.
14.5 இன்ச் இருக்குது. ஒரு 0.5 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கும் 0.5 இன்ச் வேஸ்ட் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் கட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் பண்ணும்போது கரெக்டான சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக எவ்வளோ சீம் கொடுத்தோமோ அதையே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது வேஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டு பேக் சைடு டர்ன் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டுட்டு ராங் சைடில் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1 இன்ச்சை அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 14 இன்ச் இருக்குது. ஒரு 0.5 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஹூக் பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ணியாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 3 பீஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.